நீங்கள் அறிந்தீர்களா? சில நேரங்களில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தர விரும்பும் ஆசீர்வாதங்களுக்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது சூழ்நிலை அல்ல, கடந்த காலமும் அல்ல, பயம்தான். பயம் நம்மை நடக்காமல் தடுத்து, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களில் நடக்காமல் நிறுத்திவிடுகிறது. தேவனை நேசித்தாலும், பைபிளை படித்தாலும், ஜெபித்தாலும் கூட, பயம் நம்மை பின்னுக்கு இழுத்துக் கொள்ளும். ஆனால் உண்மை என்னவென்றால், நம்பிக்கையும் பயமும் ஒரே நேரத்தில் இருதயத்தில் ஆட்சி செய்ய முடியாது. நீங்கள் சிக்குண்டது போல, கவலையோடு, தள்ளிப்போய் இருப்பது போல் உணர்ந்தால், இந்த செய்தி உங்களுக்காகத்தான். இன்று நம்முடைய விசுவாசத்தை தடுக்கிற 5 பயத்தின் அறிகுறிகளை பார்ப்போம். 1. எப்போதும் தள்ளிப் போடுதல். தேவன் உங்களை செய்ய அழைக்கும் காரியம் தெரிந்தும், அதைத் தொடர்ந்து தள்ளிக்கொண்டே போவது பயத்தின் அடையாளம். யாக்கோபு 1-8 வரை சொல்கிறது, இருமனமுள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். ஆனால் தாவீது சொன்னபடி, கர்த்தர் எனக்கு இரட்சிப்பு, நான் எதைப் பற்றியும் பயப்படுவேனா? நம்பிக்கை தேவனில் இருக்கிறது. 3. அனைத்தையும் கட்டுப்படுத்த முயற்சி. பயம் அடிக்கடி கட்டுப்பாடாக வெளிப்படுகிறது. எல்லா விஷயத்தையும் திட்டமிடுவீர்கள், விளைவுகளை விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள், தேவனின் கால அட்டவணைக்கு காத்திருக்க முடியாது. 4. ஜெபத்தை தேவன் கேட்பாரா என்ற சந்தேகம் பயத்திலிருந்து வரும். 5. ஆனந்தமும் சுதந்திரமும் இல்லாமை. பயம் அதிகமாகும் போது சந்தோஷம் குறைகிறது. உள்ளம் பாரமாக இருக்கும், ஆராதனை வெறுமையாக இருக்கும், வாழ்க்கை சுமையாக மாறிவிடும். ஆனால் 2 தீமோத்தேயு 1:7 அறிவிக்கிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியைக் கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். பயத்தால் ஆன வாழ்க்கை சோர்வாகும், நம்பிக்கையால் ஆன வாழ்க்கை சுதந்திரமாகும். பயத்தை வென்று நம்பிக்கையில் நடப்பது எப்படி? நீங்கள் இந்த அறிகுறிகளை உங்களிடம் காண்கிறீர்கள் என்றால் மனம் உடைய வேண்டாம். தேவன் பயத்தை காட்டுவது உங்களை குற்றம் சொல்ல அல்ல, விடுவிக்கத்தான். தீர்வு: தைரியம். உங்கள் பயங்களை நேர்மையாக தேவனிடம் ஒப்புக்கொள்க. பயத்தை வசனங்களால் மாற்றுங்கள், அவருடைய வாக்குத்தத்தங்களை தினமும் அறிவியுங்கள். பயம் இருந்தாலும் கட்டாயம் கீழ்ப்படிந்து நடக்கத் தொடங்குங்கள். விசுவாசம் உள்ளவர்களோடு சுற்றிப் பாருங்கள். யோசுவா 1:9 நினைவூட்டுகிறது, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார் என்று கூறுகிறது. அப்படியானால் உங்களிடம் இந்த அறிகுறிகள் இருக்கிறதா? எப்போதும் தள்ளிப்போடுகிறீர்களா? பிரச்சனைகளை பெரிதாக காட்டுகிறீர்களா? அனைத்தையும் கட்டுப்படுத்த முயற்சிக்கிறீர்களா? ஜெபத்தில் அமைதிதானா? ஆனந்தம் குறைந்துவிட்டதா? இருந்தால் இது பயத்தை விட்டுவிட்டு நம்பிக்கையை தேர்ந்தெடுக்க வேண்டிய நேரம். நினைவில் கொள்ளுங்கள், பயம் கதவுகளை மூடுகிறது, நம்பிக்கை அவற்றை திறக்கிறது. பயம் நம்மை கட்டுப்படுத்துகிறது, நம்பிக்கை நம்மை முன்னேற்றுகிறது. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவிற்கே துதி கன மகிமை உண்டாவதாக. ஆமென்.